Assalamualaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. Pothys Varna Mahalல நான் நேற்று 30th June 2026 பண்ண டிஜிகோல்ட் பர்ச்சேஸ் பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 1.5 கிராம் சேர்த்துருந்தேன். அதுக்கு நான் 2 காயின்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 1 கிராம் காயினும் இன்னொரு 1/2 கிராம் காயினும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த மக்கா மதீனா போட்டிருக்கல, இது வந்து 1 கிராம் காயின். 1 கிராமுக்கு 2 மில்லிகிராம் மட்டும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ டிஜிகோல்ட் வழியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஆவரேஜ் ரேட்டை பேஸ் பண்ணி வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு இந்த 1 கிராம் காயினை நான் 10,207 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். போத்தீஸை பொறுத்த வரைக்கும் 2 கிராமில் இருந்து தான் ஹால்மார்க் சிம்பிள்லாம் போடுவாங்க. அதனால இதில் வந்து ஹால்மார்க் இல்லை. பட் ஜிஆர்டியில் மில்லிகிராம் காயின்ஸில் கூட இருக்கும். 1/2 கிராம் காயினில் ஸ்டாண்டர்டாகவே லக்ஷ்மி டிசைன் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இதோட வெயிட்டும் 1/2 கிராமுக்கு 2 மில்லிகிராம் மட்டும் கம்மியாக இருந்துச்சு. இதையுமே வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 5,994 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இப்படி நான் ஏன் எழுதி வைக்கிறேங்கிறது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இதை நாம் செல் பண்ணும்போது நம்ம வாங்கின ரேட்டை விட எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம செல் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக இப்படி எழுதி வச்சுக்கிறேன். இன்றைக்கே நான் இதை செல் பண்ணேனாலுமே கூட நான் வாங்கின ரேட்டை விட அதிகமாக தான் எனக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஏன்னா ஆவரேஜ் ரேட் கம்மியாக கிடைக்குதுல்ல. ஸோ இது இன்னும் அதிகமாக கோல்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். போத்தீஸில் டிஜிகோல்டுக்கு கிஃப்ட் தருவாங்கல்ல. நான் பே பண்ணியிருந்த டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14,700 ருபீஸ். அதை 11ஆல் டிவைட் பண்ணும்போது 1,336 ருபீஸ் வந்துச்சு. இதே 16,500 நான் பே பண்ணியிருந்தேன்னா அது 1,500 எக்ஸ்ட்ரா எக்ஸாக்டாக கிடச்சிருக்கும். ஸோ 1,500 ஸ்லாபில் கிஃப்ட் லிஸ்ட்டில் நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மந்த்லி சிட் ஸ்கீமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் லிஸ்ட்டில் 1,000 ருபீஸ் ஸ்லாபில் தான் வந்து எனக்கு கிஃப்ட்டு கிடச்சிது. நான் செலக்ட் பண்ண கிஃப்ட்டு இது தான். இந்த 2 கிளாஸ் மக் செட்டு தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். நல்லா கொஞ்சம் பெருசாக வெயிட்டாகவே இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். இது தவிர சாஸ் பேனு, ஹாட் பாக்ஸ், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் ஆப்ஷனில் இருந்துச்சு. இதுதான் வந்து பில்லு. இந்த பில்லை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாமா? இப்போ நான் சேவ் பண்ணியிருந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 1.389 கிராம்ஸ். அதுக்கு எனக்கு போனஸ் கிடச்சது 1.2125 அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம், ரவுண்ட் ஆஃபாக சொல்லும்போது. அப்புறம் டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு கிடைச்ச டோட்டல் வெயிட்டு 1.513 கிராம்ஸ். 1.513 கிராம்ஸ் இருந்துச்சுனாலுமே கூட நான் டோட்டலாக வாங்கின அந்த காயின்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.496 கிராம்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு காயின்லேயுமே 2 மில்லிகிராம் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 18 மில்லிகிராமுக்கு கம்மியாக தான் காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அவங்க எந்த மாதிரி பில்லிங் பண்ணுறாங்கன்னா, நம்ம வாங்கின அந்த கோல்டோட வெயிட்டு அதை அன்னைக்கு ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணுறாங்க. அன்னைக்கான ரேட் வந்து 13,020 ருபீஸ். ஐ மீன் நேற்றுக்கான ஈவினிங் ரேட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா 19,477 ருபீஸ். அன்னைக்கான ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணதுக்கு தான் வேஸ்டேஜ் அவங்க போடுறாங்க. ஸோ 2% வேஸ்டேஜ். 1/2 கிராமுக்கும் சரி 1 கிராமுக்கும் சரி 2% தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ 19,867 ருபீஸ் வருது. இந்த அமௌண்ட்லேருந்து தான் நம்மளோட டிஜிகோல்டு வழியாக கிடைச்ச அந்த பெனிஃபிட் அமௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஐ மீன் ஆவரேஜ் ரேட் வழியாக. அப்புறம் நான் வாங்கின கிராம்ஸில் ஒரு 18 மில்லிகிராம் கம்மியாக தானே இருந்துச்சு, அதையும் சேர்த்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, வேஸ்டேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள அமௌண்ட் இருக்குல்ல 19,477 ருபீஸ், அதிலிருந்து நாம் ஆல்ரெடி பே பண்ணியிருந்த அமௌண்ட், நான் இது வரைக்கும் 14,700 ருபீஸ் தானே பே பண்ணியிருந்தேன், அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த 18 மில்லிகிராமுக்கான அன்னைக்கு ரேட்டு போட்டால் 234 ருபீஸ் வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதிலேருந்து மைனஸ் பண்ணும்போது அந்த டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,012 ருபீஸ். இதை அவங்க போட்ட வேஸ்டேஜோடு சேர்த்து உள்ள அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறாங்க. இதோ பில்லையுமே பாருங்கள், 2% வேஸ்டேஜ் போட்ட அமௌண்ட்டு 19,867 ருபீஸ். அதுதான் இந்த அமௌண்ட்டு. அப்புறம் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட்டு 5,012 ருபீஸ். அதுதான் நான் இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்டை இதிலேருந்து மைனஸ் பண்ணும்போது 14,855 ருபீஸ் வருது. 14,855 ருபீஸ். இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி போடும்போது 15,301 ருபீ வருது. ஸோ அந்த 15,301 ருபீஸ் வருதா, அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணி நான் அந்த 2 காயின்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நான் ஓவராலாக பே பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா, நான் ஆல்ரெடி டிஜிகோல்டில் சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட், அப்புறம் லாஸ்ட்டாக பே பண்ண அமௌண்ட் மொத்தமாக சேர்த்து 15,301 ருபீஸ்.
இந்த அமௌண்ட்டை நான் வாங்கின கிராம்ஸால் டிவைட் பண்ணும்போது 1.496 கிராம்ஸ் தானே நான் வாங்கியிருந்தேன், அதால் டிவைட் பண்ணும்போது எனக்கு 1 கிராமுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ கிடச்சிரும் 10,228. இதை 0.998ஓட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் இந்த காயினை பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் அதை வந்து 0.498ஓட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 5,094 ரூபா கிடச்சிது. இந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் இந்த 1/2 கிராமை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பில் டீட்டெயில்ஸை ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.